2026-2027 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதால் அன்றைய தினம் வெளியாகும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என அகில இந்திய வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் அபிஷேக் முரளி கருத்து தெரிவித்துள்ளார். ஸோ ஜிஎஸ்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக அது சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராடக்ட்டும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா டேரிஃப் பண்ணால் எல்லாமே இன்ஃப்ளேட் ஆகும் ப்ரைஸஸ். இப்போ பட்ஜெட்டில் இன்னுமே ஜிஎஸ்டி என்பது எதுவும் பெரிய டிஸ்கஷன் நடக்கிறது இல்லை, மேஜர் சேஞ்சஸ் இருக்காது. ஜிஎஸ்டி கவுன்சில் அரவுண்ட் த டைம் ஆஃப் பட்ஜெட், பிஃபோர் த பட்ஜெட், ஆஃப்டர் த பட்ஜெட் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணி அவங்க சர்டன் கோரிக்கை டிஸ்கஸ் பண்ணி தே வில் அனௌன்ஸ் த சேஞ்சஸ் இன் த ரேட்ஸ். ஸோ ஆல்ரெடி அவங்க ரேட்ஸ் இது ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க ரெடியூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே ரேட் ரிடக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. மேபி சர்டன் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸை ஷஃபில் பண்ணலாம். 18% இருக்கிறது மேபி 12% or 4% எடுத்துகிட்டு வரலாம். டெஃபினட்டாக இந்த பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, மோர் என்கரேஜ்மெண்ட் ஃபார் பிஸ்னஸஸ் டு கம் டு இந்தியா. இப்போ ஆப்பிள் வந்து இந்தியா நம்ம சென்னையில் தான் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சைனாலையும் இப்போ கொஞ்சம் எக்கானமி கொஞ்சம் ஃபால்டர் ஆகுது. சைனாவோட டீல் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ கம்பெனிஸ் எல்லாமே சைனாலேருந்து இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறதுக்காக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. டெஃபினட்டாக இது சம்மந்தப்பட்ட நிறைய சேஞ்சஸ் வரும் இந்த பட்ஜெட்டில். இந்தியா டு பிகம் அ மேனுஃபேக்சரிங் ஹப் வேர்ல்டுக்கு. ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கலாம்.